அதுல ஒரு சீன் ஒன்று வரும் பார்த்தியா அமரன் படத்துல பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லும் பொழுது மேக்ஸிமம் எல்லாரும் வந்து அம்மா வீட்டுக்கு தான் போகணும், அங்க போய் இருக்கணும் தான் நினைப்பாங்க. புருஷன் கூட இருக்கணும்னு நினைக்கிறதே ரேரு. அது என் ஃப்ரெண்டு ஒரு சில ஃப்ரெண்டுகள் லைஃப்லயே அது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னானா அது கேட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாயிருச்சு. ப்ரெக்னன்சி டைம்ல போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சரி அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புருஷ வீட்டுக்கே வந்துட்டாங்களாமா. ஏன்னு கேட்டதுக்கு அவ எப்படி பார்த்துப்பான் அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் அவர் பார்த்துப்பார், நாங்களாம் சூப்பரா இருப்போம். அவங்களால இருக்க முடியலையாப்பா ஃபேமிலி அப்பா அம்மா கூட ப்ரெக்னன்சி டைம்ல. அவங்க இந்த மாதிரி ஏதாவது மிலிட்டரி வேலையா இல்ல சும்மா நார்மலா இதுதான். ஆனா அந்த அளவு அப்ப எவ்வளவு சூப்பரா அவன் வச்சிருப்பான். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும் போது. பரவாயில்லையே உங்களுக்கு எதுக்கு 3 மாசம் ஏங்க நீங்க லவ்வே பண்றது இல்ல, லவ் பண்றவங்களை பார்த்தா பொறாமப்படுவோம். அழுதீங்களே இந்த லப்பர் பந்து படத்துல. லப்பர் பந்து இல்ல நீங்க லவ் சார்ந்த விஷயங்கள் கப்பல் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அழுகுறீங்க. எப்பனா பெங்களூர்ல நம்ம ஏதோ படம் பார்க்கும்போது வினை தாண்டி ஒரு வழியா பார்த்துட்டு இருந்தோம் ரூம்ல. அப்போ ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ ஒரு சில விஷயங்கள் தான் ஃபீல் ஆகுது. எவனா செத்தாவெல்லாம் உங்களுக்கு ஃபீலே வர்றதில்ல. ரோபோட்டா மாறிடுறீங்க. அவனை செத்துட்டானா சரி அப்படிங்கிற மாதிரி ரோபோட்டா மாறிடுறீங்க. அந்த ஃபீல் வர்றதில்ல. எவ்வளவு ஃபீல் இருக்கு எனக்கு. அதுதான் கிடைக்காம போகுதோ அதனால அது உங்க கையில தான் இருக்கு. ஆனா நீங்க எடுக்க முடிவுல தான் இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க லைஃப். லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்ல என்ஜாய் பண்ணணும். என்ஜாய்னா சங்கடமே வராத வாழ்க்கையில என்ஜாய் இல்லை. அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு லைஃப் சூப்பரா கொண்டு போகணும். எனக்கு அதான் சொல்லும் போதே எனக்கு சந்தோஷம். ஏன்னா இது நான் கேட்டதே இல்லை, புதுசா இருந்துச்சு கேட்கறதுக்கு. பிரெக்னன்சி டைம். ஆனா சரி ஒருவேளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒண்ணு இருக்குல்ல. நான் கேட்டதே இல்லைங்கிறேன். நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிறகு இப்படி இந்த இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஆனா யோசிச்சு பார்த்தா இது வந்து ஒரு மாதிரி ஆமா இது கேள்விப்பட்டது இல்ல. ஆனா லாஜிக்கலா பாருங்களேன், வீட்டை விட இவன் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சுன்னா அது இவ வீடு. ஆமா, அதாவது சில வருஷங்கள் கழிச்சு அது நடக்கும். ஒரு குழந்தை பிறந்தோ இல்ல ஒரு 5-6 வருஷத்துல அது அந்த பொண்ணோட டெரிட்டரியா மாறும். அப்போ வந்து அம்மா வீடு வேற வீடா தெரியும். இதுதான் என் வீடு அப்படிங்கிறது வரும். பட் ஏன்னா இவன் நல்ல ஜோவியல் டைப், ஃப்ரெண்டு நல்ல ஜோவியல் டைப்பு, ஈஸியா செட் ஆயிடுவாங்கிறாங்க. நல்ல கேரக்டரும் ஒரு நல்ல கேரக்டர் தான். யாருங்க ராயிங்களா? ராய் நல்ல கேரக்டருங்கிற ராயிங்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் மேட் தான், காலேஜ் பெஞ்ச் மேட். அவன் லைஃப் எனக்கு அப்பவே தெரிஞ்சு. அவங்க ரெண்டு இவனும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற அந்த மாதிரி ஒரு பர்சன். அதனால லைஃப் ஸ்டார்டிங்லயே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த விஷயம் கேட்கும் போதுதான் ஓ இப்படி எல்லாம் இருக்கா, இது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அங்க இருக்கணும், அம்மாவோட அரவணைப்பு வேணும் தான் மேக்ஸிமம் நினைப்பாங்க. வீட்டுல கேட்டிருக்காங்களாமா ஏன் போறேன்னு, எப்படி நீ போய் எப்படி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 2 கப்பிள்ஸ் கேள்விப்பட்டேன். அதை தாண்டி பெருசா யார்கிட்டயும் நான் பாக்குறேன். கல்யாண மாலையில இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற இல்லையா, இந்த பாரதி ராஜாவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெண்ணு வந்தா ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கும். இதை இவன் முடிப்பா இந்த ஜோக்க போடலாம் அப்படின்னு பாட்டுல வருதுங்க. என்னங்க நீங்க சரி நீங்க மட்டும் தான் ஜோக் போடுவீங்க, நாங்கெல்லாம் ஸ்பான்டேனிட்டில போடவே தெரியாதுங்க ஜோக். ஆனா பாருங்க நீங்க ஜோக் போடுறீங்கன்னு நம்பி தான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. நான் உங்களை ஊக்கப்படுத்தி நீ எல்லாத்தையும் பார்த்து சிரிப்பேன். அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு சொல்றேன் சும்மா சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றேங்க. மட்டமா ஜோக் போட்டாலும் கூட நான் சிரிப்பேன். ஜோக்கே போடலனாலும் ஜோக் மனுஷனா கூட இப்ப மதிக்கிறது இல்லையே. ஆனா நீங்க வந்து நீ ரெகனைஸ் பண்ணினா நல்லா பெருசா எடுத்துக்க மாட்டேன், எனக்கு தெரியும். அட இவன் இப்படிதான் சிரிக்கிறதான ஜோ அப்படின்னு ஆரம்பிச்சாலே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆளு இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மாலு கட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு. டம்ப் தான் பண்றீங்க, ஏன்னு தெரியல, ரொம்ப டம்ப் பண்றீங்க என்ன. நானும் சரி போயிட்டு போகுது போனா போகுதுன்னு விட்டுட்டு இருக்கிறேன். ஒரு நாள் மாறுங்க. ஒண்ணு பண்ணுங்களே, முடியாம சூசைட் பண்ணிக்கிறீங்களே. அது வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்குல்ல, போ போயிட்டான்ல இப்ப பேசலாம்ல. அந்த பயம் இருக்கு. போனவன் திருப்பி வந்தானா ஓடிடலாம். நான் இல்லைங்கண்ணா, இவரு தாங்கண்ணா. அதான் இது
இதுல கொஞ்சம் டாக்ஸிக்கா ஃபீல் ஆகுதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அமரன்ல அவன் வந்துட்டானே. ஆர்மி எனக்கு வெறும் ஜாப் இல்ல, இட்ஸ் மை லைஃப். எங்க வந்துட்டான்? அந்த இந்த இடத்துல வந்துட்டு அவனுக்கு தனக்கு ஆர்மி தான் முக்கியம் அப்படின்னு அவன் நிக்கிறான். பட் இவ வந்து ஆக்சுவலா பிளேம் போட்டுருந்தான். அந்த இடத்துலதான் எனக்கு வந்து அது டாக்ஸிக்கா ஃபீல் ஆச்சு. இவ ரெண்டு பக்கமுமே அனுபவிக்கிறா, கஷ்டப்படுறா. வீட்லயும் வேண்டாங்கிறாங்க. இப்ப காரணங்களும் பாருங்களேன், அதாவது நம்ம யாரையுமே திட்ட முடியாத காரணங்கள். இது சூப்பரா காமிச்சிருந்தான். நீ அவன் என்ன ஜாதி மதம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லாம ஆர்மிக்காரன். அதுவும் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஆர்மியில டாக்டரா இருந்து பாக்குறவ. அப்புறம் அங்க என்ன சூழல் எப்படி இருக்கும்னு அந்த பயத்துலதான் யாரா இருந்தாலும் பிள்ளைய இப்படி ஒரு விஷயத்துல விடுறது யோசிக்கதானே பாப்பாங்க. ஆர்மி லைஃப்னு പറഞ്ഞാലേ அன்சர்டன் ആണ്. அவங்கள வீட்டு சைட்லயும் குறை சொல்ல முடியாது. இவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். டைம் ஆயிட்டு இருக்குது, இது பண்ணிட்டு இருக்கான். இவ ரெண்டையும் ஃபேஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். ஒரு இடத்துல பிரேக்கப் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க, அவங்க அதை காப்பாத்துறதுக்காக போராடுவாங்களா? Congratulations Captain Mukund. Thank you மம்முட்டி. இப்படி இருக்குதா? இப்படி சொன்னால சோ பல இடங்கள்ல இவனுக்கும் இவன் மேல லவ் இல்ல. ஆனா அவனுக்கான ப்ரையாரிட்டி அதுதான். அவன் நினைச்சிருந்தா அரசியல் அந்த மாதிரி என்னடா ஃபேமிலி சொல்றதுக்குள்ள அரசியல். மக்கள் பணியே மகேசன் பணி. இதுவும் அதே கேட்டகரி தானே வருது. படம் ஒண்ணு இருக்கு மலையாளத்துல, காங்கிரஸ் மாமனாரு. இந்த இவரு மருமக கம்யூனிஸ்ட். சரிங்களா? சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மம்முட்டி படம்ல கிஷ்கிந்தா காண்டம்னு ஒரு படத்துல நடிச்சு இப்போ ரீசெண்டா வந்து ஹிட் ஆன படத்துல நடிச்ச ஹீரோ. காங்கிரஸ் மாப்பிள்ள வந்து கம்யூனிஸ்ட். லவ் நடக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள. அதுக்கு பிறகு மேரேஜ் பண்ணிப்பாங்க. மேரேஜ் பண்ண பிறகு எதிரெதிராக நிற்பாங்க. சிஎம் அவன் ஆக்சுவலா, அதாவது சிஎம் வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிற்பான் ரெண்டு பேருமே. ஆமா சிஎம் கேண்டிடேட்டா நிற்பாங்க. ஆனா பிரெக்னன்சி டைம் சரிங்களா, கரெக்டா சூப்பரா காமிச்சிருப்பானுங்க. இது பிரெக்னன்சி டைம். அந்த ஆளுக்கு வந்து அரசியல் அந்த பதவி அப்படிங்கிற மேல ஒரு பெரிய போதை. யாருக்கு? மாமனார் கேரக்டருக்கு. மாமனார் சரியா? ஆனா அரசியலா ஃபேமிலியானா அரசியல் தான் நிற்பான் மாமனார். அப்படி ஒரு கேரக்டர் அவன். அப்புறம் பிரெக்னன்சி டைம் வரும் ஒரு டைம். சரி ஒருவேளை நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இது இப்படிதான் கொண்டு போவாங்கன்னு. அப்போ எலெக்ஷன்ல இவங்கெல்லாம் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா அந்த டைம்ல விட்டுட்டு போயிட்டு பொண்டாட்டிக்காக இவன் கூட நின்றுவான். அப்படியே சூழல் மாறிடும். அவர் அப்படியே அரசியலை கண்டினியூ பண்ணுவாப்புல. இவன் வந்து அரசியலை விட்ட மாதிரி தான் காமிப்பாங்க. விட்டுட்டு ஃபேமிலி கூட கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி. അവസാന ഘട്ടത്തിലെ അട്ടിമറി ഭീഷണി മറികടന്ന് കെ.സി. ചാക്കോ വെറും ரப்பர் பந்திலே அதை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல அட் எண்டு அவன் வந்துருவான், இவதான் முக்கியன்னு. ஆனா தினேஷ் சார் தான் வந்திருக்க மாட்டான். தினேஷ் வர மாட்டான். அதுதான் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்களோ? எனக்கு அது அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ஆசைப்பட்டு நான் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு எதுல ஹை கிடைக்குதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சாட்டிஸ்ஃபைங் வார்த்தை வேலையில இல்லாதனால எத்தனை பேர் இப்படி புலம்புறானுன்னு தெரியுமா? சாட்டிஸ்ஃபைங் இல்லை அப்படின்னு சொல்லி சாதாரண வார்த்தையில மிஸ்டர் பிரபாகர்.